கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து மாயா பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்தியை வந்து வீட்லேயும் வந்து தங்கட்டும், எனக்கு கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம் மேடம், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதனால் நான் இங்கே இருக்கேன் மேடம். கரெக்டாக முடிவு எடுத்துட்டீங்க, ரொம்பவே சந்தோஷம். எனக்கு காசு பணத்து மேலே வந்து ஆசையே இல்லை. உங்களையும் என்னையும் வந்து பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. நான் நம்ம குடும்பத்தோட எப்போதும் போல் பாதுகாவலனா இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்கல. பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிவனாண்டியை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. என்னக்கா இவனெல்லாம் திருப்பி வேலைக்கு வந்து சேர்க்குற, அப்புறமேட்டு பிரச்சனை எடுப்போது, அவன் இல்லைன்னா தான் பிரச்சனையாகும். இது எல்லாம் சதி சூழ்ச்சி. கார்த்தியெல்லாம் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, அவங்க அப்பா பேர் அம்மா பேரை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு தேவையில்லாமல் வந்து தெரிஞ்சுக்கணும்? அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. எல்லார்ட்டையும் வந்து அவங்களோட பூர்வீகம் என்னன்னு கேட்டால் வந்து வேலைக்கு வந்து சேர்க்குறோம். இதெல்லாம் வந்து சந்திரலேகா சும்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணாத. என்னது கார்த்தி வந்துட்டாலே வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடுமே, நம்மளால் எந்த சதித்திட்டத்தையும் போட முடியாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்திரலேகா. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கட்டும் மேடம், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளையை வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஏற சொல்லுங்கன்னு சொன்னோன்னே மாப்பிள்ளையை வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஏற சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஏறினோன்னே மோதிரம் இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து தடபடலாம் வந்து நடத்தி முடிச்சிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபங்க்ஷன் எப்படியா நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. அதுவும் நமக்கேற்ற பையனாக தான் வந்து நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவன் நாளடைவில் நமக்கு வந்து உதவி செய்வான். இருப்பினும் வந்து கார்த்தியை வந்து துரத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சந்திரலேகா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. பரவாயில்ல, எடுத்தோடனே எல்லாமே வேணும்னா எப்படி, படிப்படியாக தானே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் 2ல் 1 கேட்டுறணும். மகேஷ் வீட்டுக்கு வந்து சாயங்காலம் போகும்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சோன்னா சாயங்காலம் வந்து மகேஷ் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. கார்த்தி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரலான்டா, அப்படி வந்தான்னு வச்சுக்கேன் நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். வருவான்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க மகேஷ். நிச்சயம் வருவான், 2ல் 1 பார்ப்பான். நம்மளாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன சொல்லணும்னு நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சைலண்ட்டாக வந்து ஒரு திட்டத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. உங்ககிட்டேருந்து நான் இதை எதிரே பார்க்கல, எதுக்காக பொய் சொன்னீங்க, நான் தான் அடித்தேன்னு. மகேஷ் தம்பி இப்போ தான் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாப்புல. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக போச்சு. மகேஷ் வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏன் என்னாச்சு? மகேஷோட குணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்ராணி சாது. ஆனால் செஞ்சது எல்லாமே வந்து சிவனாண்டி தான். என்ன சொல்கிறீங்க? அதான் அத்தனை வாட்டி கேட்டாங்கல்ல, நான் இருக்கேன் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் மேடம் வேற இருக்காங்க, சாமுண்டீஸ்வரி. அவங்கள மீறி ஏதாவது நடந்திருக்கோம். ஏதாவது அடிப்பேன் உதப்பேன்னா கூட நாங்கள் வந்து பயந்துருக்க மாட்டோம். அவங்க சொன்ன விஷயம் வந்து வேறு மாதிரிப்பா. அதனால தான் வந்து நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படி என்ன சொன்னாங்க? எங்கள் 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு வெளியில் வந்து சொல்லி விட்ருவேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து காட்டிடுவேன்னு அப்படி இப்படின்னு சிவனாண்டி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. கார்த்திகிட்ட, ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா, சரிங்க, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. கொஞ்சம் உஷாராக நடந்துக்கங்க. எங்களை வந்து சிவனாண்டிக்கிட்டேருந்து காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் தம்பி. எங்களை மன்னிச்சிருங்க எதுவும் பேர் சொன்னதுனால. சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி மட்டும் வெளியில் வந்து வராங்க. அப்போன்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து ஒரு புடவை வந்து சொல்லியிருந்தாங்களே, அந்த புடவை வந்து கார்த்திகையில் எப்படியோ வந்து கிடச்சிருது. இந்த புடவை தானே வந்து அந்த குழந்தை வந்து சொல்லியிருந்துச்சு. அப்போனா இது கட்டினது யாருன்னு நம்மளால் எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்ட இதெல்லாம் கேட்கலாம்? மயில் வாகனத்துக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் ஓரளவு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, மயில் வாகனம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். முக்கியமான விஷயமா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க, இது சாதாரண விஷயந்தான். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு நான் வந்து கேட்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒரு விஷயத்த நான் பார்த்தாலே எனக்கு எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்திருக்கும். பரவாயில்லையே, தம்பி விவரமான தம்பியாக இருக்குமா போல இருக்கே மயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க இந்த கட்டப்பையில் இருக்கிற புடவை யாரோடது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறாங்க. தம்பி, இந்த புடவை வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கட்டியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கட்டியிருந்தாங்களா? யார் யாராக இருக்கும்? நமக்கு இருக்கிறது 4 பொண்ணுங்க. நம்ம 4 பொண்ணுங்க இந்த புடவை வந்து கட்டவே இல்லை. சாமுண்டேஸ்வரி இந்த புடவை வந்து கட்ட வாய்ப்பே இல்லை. வேற யாரை சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே.
அதாவது சின்னத்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சே அவங்க ஏன்ப்பா இந்த மாதிரி புடையெல்லாம் கட்ட போகிறாங்க. ஞாபகம் வந்துருச்சுப்பா, மகேஷோட அண்ணி இருந்தாங்களா மாயா, அவங்க தான் வந்து கட்டியிருந்தாங்க. கரெக்டாக சொல்கிறீங்களா? தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க? என்னோட ஞாபக சக்திக்கு முன்னாடி வேணாம் இதெல்லாம் என்ன விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி, நீ வேணால் யோசிச்சு பாருன்னொன்னே மாயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை, இந்த இந்த புடவை வந்து கட்டியிருந்தது வந்து மாயாதான்னு கார்த்திக்கும் தெரிஞ்சிருது. அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது, அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு கார்த்தி வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.